Hi everyone. நம்ம டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 16th வீடியோ அப்சார்ப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டைஜஷன்னா என்ன? பிரேக்கிங் டவுன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபுட் சப்ஸ்டன்சஸ் இன்டு சிம்பிள் அப்சார்பபிள் ஃபார்ம்ஸ், அதான் டைஜஷன். இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுட் சப்ஸ்டன்ஸ்னா சிம்பிள் அப்சார்பபிள் ஃபார்ம்ஸாக உடைக்கிறோம், அதுக்கு பேர் தான் டைஜஷன். ஸோ அப்சார்ப்ஷன்னா என்னதுன்னா ப்ராசஸ் பை விச் end products of digestion, அதாவது break down பண்ண அந்த end products pass from intestinal lumen through intestinal mucosa into blood or lymph vessel. அதாவது லூமன்ல நம்ம பிரேக் டவுன் பண்ண ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எப்படி பிளட்டுக்கு போகுது, அதாவது ஃப்ரம் லூமன் டு பிளட் ஆர் லிம்ஃப் வெசல் தான் அப்சார்ப்ஷன். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தோம்னா முதல்ல இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் சிம்பிள் அப்சார்பபிள் ஃபார்ம்ஸாக உடையுது. அப்போ இது என்னது? டைஜஷன். இந்த லூமன்ல இருக்க சிம்பிள் அப்சார்பபிள் ஃபுட் சப்ஸ்டன்ஸ், அதாவது பிரேக் டவுன் ஆன சிம்பிள் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் எப்படி பிளட் வெசல் ஆர் லிம்ஃப் வெசல் போகுது, அதுதான் அப்சார்ப்ஷன். அந்த அப்சார்ப்ஷன் டெஃபினிஷனை பார்த்தீங்கன்னா இஸ் த ப்ராசஸ் பை விச் எண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டைஜஷன் பாஸ் ஃப்ரம் இன்டெஸ்டைனல் லூமன் த்ரூ இன்டெஸ்டைனல் மியூகோசா. பாருங்க, இன்டெஸ்டைனல் மியூகோசா வழியாக போய் தான் சப்மியூகோசால தானே பிளட் வெசல் லிம்ஃப் வெசல்லாம் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதுக்கு போகிறது தான் அப்சார்ப்ஷன். The process by which end products of digestion pass from intestinal lumen through intestinal mucosa into blood or lymph vessels. The mucosa வழியா போய் submucosal இருக்க blood and lymph vesselக்கு போகுது. அந்த break down ஆன food products, இதுக்கு பேர் தான் absorption. இன்னும் கிளியரா சொல்லணும்னா absorption மெயினா எங்க நடக்குது? ஸ்மால் இன்டெஸ்டைன். நம்ம பார்த்துருக்கோம், ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வில்லை இருக்கு. ஸோ இதுதான் மியூகோசா தான் இப்படி வில்லை ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு மேலே இருக்கிறது தான் மியூகோசல் செல்ஸ். ஸோ இங்கே பிரேக் டவுன் ஆன ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இந்த மியூகோசல் செல்ஸ் வழியாக இங்கே இருக்கு பாருங்க, பிளட் வெசல் லிம்ஃப் வெசல், இதுதான் சப்மியூகோசா. இந்த மியூகோசல் செல் வழியாக போய் பிளட் வெசல் ஆர் லிம்ஃப் வெசல் எப்படி போகிறது, அதுதான் அப்சார்ப்ஷன். நம்ம டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 16th வீடியோ அப்சார்ப்ஷனை பற்றி பார்க்கலாம். டைஜஷன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். டைஜஷன்னா என்ன? பிரேக்கிங் டவுன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபுட் சப்ஸ்டன்சஸ் இன்டு சிம்பிள் அப்சார்பபிள் ஃபார்ம்ஸ். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டெஸ்டைனல் லூமன். பார்த்தீங்கன்னா 4 லேயர் இருக்கா, மியூகோசா, சப்மியூகோசா, மஸ்குலரிஸ், சீரோசா. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் சிம்பிள் அப்சார்பபிள் ஃபார்ம்ஸ் இப்படி உடைச்சாதான் அப்சார்ப் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் இந்த உடைக்கிறது. அதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபுட் சப்ஸ்டன்ஸை சிம்பிள் அப்சார்பபிள் சப்ஸ்டன்ஸாக உடைக்கிறதுக்கு பேர் தான் டைஜஷன். சரி, இது டைஜஸ்ட் ஆயிடுச்சு. இது பிளட் வெசலுக்கு எப்படி போகுது, அதுதான் அப்சார்ப்ஷன். வெசல் அதாவது இன்டெஸ்டைனல் லூமன்ல இருந்து எப்படி பிளட் வெசல் ஆர் லிம்ஃப் வெசலுக்கு போகுது, அதுதான் அப்சார்ப்ஷன். இப்போ அப்சார்ப்ஷனோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பை விச் எண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டைஜஷன் பாஸ் ஃப்ரம் இன்டெஸ்டைனல் லூமன் த்ரூ இன்டெஸ்டைனல் மியூகோசா இன்டு பிளட் ஆர் லிம்ஃப் வெசல். அதாவது லூமன்ல இருந்து பிளட் வெசல் எப்படி போகுதுன்னு பார்க்குறோம். த்ரூ இன்டெஸ்டைனல் மியூகோசானா, ஏன்னா மியூகோசாவை தாண்டி தான் போகணும். ஏன்னா சப்மியூகோசால தான் பிளட் அண்ட் லிம்ஃப் வெசல் இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஆனால் பிளட் அண்ட் லிம்ஃப் வெசல் எங்கே இருக்குது? சப்மியூகோசால தான் இருக்குது. ஸோ அது மியூகோசல் செல்ஸை தாண்டி தான் சப்மியூகோசால இருக்க பிளட் ஆர் லிம்ஃப் வெசல் போகுது, அதுதான் அப்சார்ப்ஷன். ஸோ அப்சார்ப்ஷன்னா என்னது? பிரேக் டவுன் ஆன ஃபுட் சப்ஸ்டன்ஸ் லூமன்ல இருந்து எப்படி சப்மியூகோசால இருக்க பிளட் ஆர் லிம்ஃப் வெசலுக்கு போகுது. இந்த 4 லேயரில் சப்மியூகோசால தான் நம்ம பார்த்துருக்கோம் பிளட் அண்ட் லிம்ஃப் வெசல் இருக்கு. இன்னும் கிளியராக பார்க்கணும்னா அப்சார்ப்ஷன் எங்கே நடக்குது? ஸ்மால் இன்டெஸ்டைனில் நடக்குது. ஸ்மால் இன்டெஸ்டைனில் மியூகோசா எப்படி இருக்கு? வில்லை ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கோமா, ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ், வில்லை. ஸோ வில்லைக்கு மேலே இருக்க செல்ஸ், இந்த வில்லை ஃபார்ம் பண்ணுறது மியூகோசல் லேயர். இது கீழே தான் சப்மியூகோசா இருக்கு. ஸோ இந்த மியூகோசல் லேயரில் இருக்க செல்ஸ் வழியாக போய் தான் சப்மியூகோசால இருக்க இந்த கிரீன் கலரில் இருக்கிறது லிம்ஃப் வெசல், ரெட் கலரில் இருக்கிறது பிளட் வெசல். பிளட் வெசல்னா இங்கே என்ன நம்ம பார்த்துருக்கோம், பிளட் வெசல்லையே நம்ம பார்த்துருக்கோம்ல, பிளட் வெசலில் ஆர்ட்ரிஸ், கேப்லரிஸ், வெயின்ஸ். ஆர்ட்ரிஸ் வழியாக டிரான்ஸ்போர்ட் நடக்குமா? இதுக்குள்ளேயும் எதுவும் போக முடியாது, வெளியவும் எதுவும் வர முடியாது. ஸோ கேப்லரிஸ் வழியாக தான் டிரான்ஸ்போர்ட் நடக்கணும். வெயின்ஸ்குள்ளேயும் போக முடியாது, வெளியே வர முடியாது. ஸோ கேப்லரிஸ் வந்து ஆர்ட்ரிஸ் வந்து அப்படியே டிவைட் ஆகி கேப்லரிஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த கேப்லரி வழியாக தான் ஆக்சிஜன் வந்து செல்ஸுக்கு போகுது. அதே மாதிரி வேஸ்ட் செல்ஸில் இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கேப்லரிஸ் வழியாக தான் பிளட்டுக்குள்ளே போகுது. ஸோ இந்த கேப்லரிஸ் சேர்ந்து தான் வெயின்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ இதில் அதனால தான் வெயின்ஸில் டீஆக்சினேட்டட் பிளட் வருது. ஆர்ட்ரிஸில் இருக்க ஆக்சிஜன் கேப்லரி வழியாக செல்ஸுக்கு போயிடுது. இங்கே இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு கேப்லரிக்குள்ளே போகுது. அதனால தான் இந்த கேப்லரிஸ் தான் சேர்ந்து வெயின்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ வெயினில் இருக்கிறது வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது
ஆக்சிஜன் இல்லாத பிளட், கார்பன் டை ஆக்சைடு உள்ள பிளட். ஸோ அப்போ எது பார்த்தோம்னா வில்லைக்குள்ளே இருக்க பிளட் வெசல் என்னது? கேபிலரி. அந்த லிம்ஃப் வெசல், வில்லையில் இருக்க லிம்ஃப் வெசல் பேர் லாக்டியல்னு சொல்லுவாங்க. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த உடஞ்ச சப்ஸ்டன்ஸு மியூகோசல் செல்லு வழியாக போய் கேபிலரிஸ் இல்லை லிம்ஃப் வெசலுக்கு போகுது. இது பேர் தான் அப்சார்ப்ஷன். அதாவது லூமன்லேருந்து பிளட் வெசல் ஆர் கேபிலரிஸ் த்ரூ மியூகோசா. இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் அப்சார்ப்ஷன். ஸோ இந்த அப்சார்ப்ஷன் எப்படி நடக்குதுன்னா டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம்ஸ் மூலமாக நடக்குது. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டை ரெண்டாக பிரிக்கிறோம், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பேசிவ் டிரான்ஸ்போர்ட். அந்த டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசமை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பேசிவ் டிரான்ஸ்போர்ட்னு பிரிக்கிறோம். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் போகிறதுக்கு முன்னாடி வாட்டர் சாலபிள் சப்ஸ்டன்சஸ்னால் என்ன, லிப்பிட் சாலபிள் சப்ஸ்டன்சஸ்னால் என்னன்னு பார்க்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ வாட்டர் சாலபிள் சப்ஸ்டன்ஸ்னால் நம்ம உடம்புல இருக்க எல்லாமே வாட்டர் தான். நம்ம இதில் ஃபேட் வந்து செல் மெம்பரேனை சுற்றி தான் இருக்குது. ஸோ செல் மெம்பரேனை சுற்றி செல்லை சுற்றி தான் இருக்குது. அதாவது செல் மெம்பரேன் வந்து மேட் ஆஃப் ஃபேட். ஸோ பிளட்டு, இன்டெஸ்டைனல் ஜூஸ் எல்லாமே வாட்டர் தான். ஸோ வாட்டர் சாலபிள் சப்ஸ்டன்சஸ் பிளட்டில் போகிறப்ப, அதாவது அந்த வாட்டரியாக இருக்க நம்ம பாடி செக்ரீஷன்ஸ் எல்லாமே அங்கே போகிறப்ப அது கேரியர் தேவையில்லை. ஆனால் லிப்பிட் சாலபிள் சப்ஸ்டன்ஸ் பிளட்டில் போகும்போது அது கேரியர் தேவை. அதுவே இப்போ பிளட்டில் இருந்து செல்லுக்குள்ளே போகும்போது செல் மெம்பரேனை தாண்டி தானே போகணும். செல் மெம்பரேன் வந்து ஃபேட்டு. ஸோ வாட்டர் சாலபிள் சப்ஸ்டன்ஸ் வந்து செல் மெம்பரேனை தாண்டி போகணும்னா அதுக்கு இந்த இடத்துல கேரியர் தேவை. ஆனால் லிப்பிட் சாலபிள் சப்ஸ்டன்ஸு லிப்பிட் சாலபிள்ன்றதுனால செல் மெம்பரேன் வந்து மேட் ஆஃப் ஃபேட்டா. ஸோ இதுக்கு கேரியர் தேவையில்லை. ஸோ வாட்டர் சாலபிள் சப்ஸ்டன்ஸ் பிளட்டில் போகும்போது கேரியர் தேவையில்லை. ஆனால் செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணி செல்லுக்குள்ளே போகும்போது கேரியர் ப்ரோட்டீன் தேவை. அதுவே லிப்பிட் சாலபிள் சப்ஸ்டன்ஸ் பிளட்டில் போகும்போது கேரியர் ப்ரோட்டீன் தேவை. ஆனால் அதுவே செல் மெம்பரேனை தாண்டி செல்லுக்குள்ளே போகிறதுக்கு அதுக்கு கேரியர் தேவையில்லை. ஏன்னா செல் மெம்பரேனும் மேட் ஆஃப் ஃபேட் ஆர் லிப்பிட். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வாட்டர் சாலபிள் சப்ஸ்டன்ஸ் கேரியரே இல்லாமல் அதுவாக போயிட்டுருக்கு, இதுதான் வாட்டர் சாலபிள் சப்ஸ்டன்ஸ். அதுவே லிப்பிட் சாலபிள் சப்ஸ்டன்ஸ்னால் பார்த்தீங்களா, தண்ணியில் போகிறதுக்கு இதில் பலூன் யூஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு கேரியர் ப்ரோட்டீன் தேவை பிளட்டில் ட்ராவல் பண்ணும்போது. திருப்பி பார்த்தோன்னா எக்ஸாம்பிள், வாட்டர் சாலபிள் சப்ஸ்டன்ஸ் ஸ்விம் பண்ணுற போகிற மாதிரி பிளட்டில் அது கேரியர் எதுவுமே தேவையில்லை. அதுவே லிப்பிட் சாலபிள் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் தேவை. இப்போ செல் மெம்பரேனில் எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் செல் மெம்பரேன். செல் மெம்பரேன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லிப்பிட் போர்ஷன், நடுவில் ரோடு மாதிரி இருக்குல்ல, அதுதான் புரோட்டீன், அதாவது கேரியர் புரோட்டீன். ஸோ செல் மெம்பரேன் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக லிப்பிட் இருக்கும், நடுவில் இந்த ரோடு மாதிரி கேரியர் புரோட்டீன் இருக்கும். இது எல்லாமே லிப்பிடு, இது கேரியர் புரோட்டீன், இது லிப்பிடு, இது கேரியர் புரோட்டீன், இது லிப்பிடு. ஸோ இந்த கேரியர் புரோட்டீன் எதுக்கு? வாட்டர் சாலபிள் சப்ஸ்டன்ஸ் இந்த லிப்பிட் வழியாக, ஃபேட் வழியாக போக முடியாது. ஆனால் லிப்பிட் சாலபிள் சப்ஸ்டன்ஸ் டைரெக்டாக அது வழியாக போயிடும், அது கேரியர் புரோட்டீன் தேவையில்லை. இந்த வீடியோவில் வர மாதிரி பாருங்கள், டைரெக்டாக செல் மெம்பரேனை சுற்றி செல் மெம்பரேன் வழியாக டைரெக்டாக போயிடும் லிப்பிட் சாலபிள் சப்ஸ்டன்ஸ், கேரியர் தேவையில்லை. அதுவே வாட்டர் சாலபிள் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து கேரியர் தேவை. இது எப்போ செல் மெம்பரேன் கிராஸ் பண்ணும்போது. திருப்பி ஒரே ஒரு தடவை பார்த்துடலாம். பிளட்டில் ட்ராவல் பண்ணும்போது வாட்டர் சாலபிள் சப்ஸ்டன்ஸுக்கு கேரியர் தேவையில்லை, ஸ்விம் பண்ணுற மாதிரி. அதுவே லிப்பிட் சாலபிள் சப்ஸ்டன்ஸ் பிளட்டில் ட்ராவல் பண்ணும்போது கேரியர் தேவை. அதான் இந்த வாட்டர் பலூன் பார்த்தோம்ல, அதில் உட்காந்து போனாங்களா, அதான் கேரியர் தேவை. அதுவே செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணும்போது அதான். பட் டு என்டர் செல் என்ன பண்ணணும், செல் மெம்பரேனை தாண்டி போகணும். செல் மெம்பரேனில் மெயினில் லிப்பிட் இருக்குது, நடுவில் கேரியர் ப்ரோட்டீன் இருக்குது. வாட்டர் சாலபிள் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணும், இந்த கேரியர் ப்ரோட்டீன் வழியாக போகும். ஆனால் லிப்பிட் சாலபிள் சப்ஸ்டன்ஸ் டேரெக்டாக அந்த வீடியோ பார்த்தோம்ல அப்படியே டேரெக்டாக போயிடும், அது கேரியர் ப்ரோட்டீன் தேவையில்லை. ஸோ இப்போ கேரியர் ப்ரோட்டீன் எதுக்கெல்லாம் தேவை? கேரியர் ப்ரோட்டீன் டு கிராஸ் செல் மெம்பரேன் நாட் நீடட் பை லிப்பிட் சாலபிள் சப்ஸ்டன்ஸ், டேரெக்டாக போயிடும். அதே மாதிரி கேஸஸ் லைக் CO2 அண்ட் O2, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் இருக்குல்ல, அதுக்கும் கேரியர் ப்ரோட்டீன் தேவையில்லை. ஆனால் செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணுறதுக்கு கேரியர் ப்ரோட்டீன் எதுக்கு தேவை? வாட்டர் சாலபிள் சப்ஸ்டன்சஸ்க்கு தேவை. போதாதுக்கு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்போ கேரியர் தேவை. அதனால் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பேசிவ் டிரான்ஸ்போர்ட், அதை பற்றி இப்போ பார்க்கலாம். நம்ம பார்த்தோம்ல, அப்சார்ப்ஷன் கேரிட் அவுட் பை டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம். அந்த டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசத்தை ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க, ஒன்று ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், இன்னொன்று பேசிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்னன்னா அகேன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், பேசிவ் டிரான்ஸ்போர்ட்னா அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். அது என்ன அகேன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடாக பிரிச்சிருக்கோம். இந்த சைடு நிறையா இருக்கா, கம்மியாக இருக்கா? நிறையா இருக்குது. இந்த சைடு
இந்த சைடு கம்மியாக இருக்குது. ஸோ அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். இங்கே தானே ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் போகிறது தான் அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இப்படி போகிறது பேர் தான் டிஃப்யூஷன். அதுவே வாட்டர் மாலிகுல்ஸ் போச்சுன்னா அதுக்கு பேர் ஆஸ்மோசிஸ். வாட்டர் மட்டும் ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷன் போச்சுன்னா அதுக்கு பேர் ஆஸ்மாசிஸ். அதுவே வேறு ஏதாவது கேஸஸோ இல்லை சொல்யூட்டோ ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷன் போச்சுன்னா அதுக்கு பேர் டிஃப்யூஷன். இதுதான் அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் இப்போ வந்து இது எதிர்நீச்சல் மாதிரி ஃப்ளோ ஆஃப் ரிவருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம இது பண்ணுறோம். ஸோ அப்போ எனர்ஜி தேவை. அதுதான் இது லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் போகும்போது அகேன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இதில் எனர்ஜி தேவை, கேரியர் ப்ரோட்டீன் தேவை. இப்போ திருப்பி வந்தோம்னா கேரியர் ப்ரோட்டீன் எதுக்கெல்லாம் தேவை? வாட்டர் சாலுபிள் சப்ஸ்டன்சஸ்க்கு தேவை. ஏன்னா அதால் லிப்பிட், அதாவது ஃபேட்டால் செய்யப்பட்ட செல் மெம்பரேன் வழியாக டைரெக்டாக போக முடியாது. ஸோ கேரியர் ப்ரோட்டீன் வழியாக தான் அது செல்லுக்குள்ளே போக முடியும். ரெண்டாவது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அகேன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷன் போகும்போது என்னென்ன தேவை? எனர்ஜி தேவை, கேரியர் ப்ரோட்டீன் தேவை. கேரியர் ப்ரோட்டீன் எப்போ தேவையில்ல? லிப்பிட் சாலுபிள் சப்ஸ்டன்சஸ். ஏன்னா செல் மெம்பரேன் வந்து மேட் ஆஃப் லிப்பிடு. ஸோ அது அப்படியே போயிடும். அதே மாதிரி கேஸஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன், இதுக்கும் கேரியர் ப்ரோட்டீன் தேவையில்லை. டைரெக்டாக அந்த எப்படி அந்த பையன் செவத்து வழியாக போனோம் அது மாதிரி கேரியர் ப்ரோட்டீனே இல்லாமல் டைரெக்டாக இது வழியாக உள்ளே வந்துடும். அதுவே வாட்டர் சாலுபிள் சப்ஸ்டன்சஸ்க்கு கேரியர் ப்ரோட்டீன் தேவை. இப்போ அப்சார்ப்ஷன் கேரிட் அவுட் பை டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம். அந்த டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பேசிவ் டிரான்ஸ்போர்ட். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்ன? அகேன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் போகுது. அதுவே அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷன் போகிறது தான் அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். லோ டு ஹை வந்து அகேன்ஸ்ட், ஹை டு லோ வந்து அலாங். ஸோ நம்ம பார்த்துருக்கோம், லோ டு ஹை போகும்போது எதிர்நீச்சல் போகிற மாதிரி, அதாவது ஃப்ளோ ஆஃப் ரிவருக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ஸ்விம் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ எனர்ஜி தேவை. எனர்ஜி எந்த ஃபார்மில்? ஏடிபி. இது அலாங் த ரிவர், அதாவது அந்த ரிவர் எந்த டைரெக்ஷனில் போதோ அதே டைரெக்ஷனை ஸ்விம் பண்ணிங்கன்னா கம்மியான எனர்ஜி தான் தேவை, அது மாதிரி. ஸோ இதுக்கு நோ எனர்ஜி நீடட். அதே மாதிரி இதுக்கு கேரியர் ப்ரோட்டீன் ரெக்வயர் ஆகும்னு பார்த்தோம்ல ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று சிம்பிள் டிஃப்யூஷன், இன்னொன்று ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். சிம்பிள் டிஃப்யூஷன்னா அதுக்கு கேரியர் ப்ரோட்டீன் தேவை கிடையாது. அப்போனா அது என்ன சப்ஸ்டன்ஸாக இருக்கணும்? லிப்பிட் சாலுபிள் சப்ஸ்டன்ஸாக இருக்கணும். ஸோ ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் தான் போகுது. ஆனால் அதுக்கு கேரியர் ப்ரோட்டீன் தேவைன்றப்ப இது என்ன சப்ஸ்டன்ஸாக இருக்கணும்? இது வாட்டர் சாலுபிள் சப்ஸ்டன்ஸாக இருக்கணும். இப்போ இது புரியுதா? சிம்பிள் டிஃப்யூஷன், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் ரெண்டுமே பேசிவ் டிரான்ஸ்போர்ட் தான், ரெண்டுமே ஹை டு லோ தான். ஆனால் சிம்பிள் டிஃப்யூஷனுக்கு கேரியர் ப்ரோட்டீன் தேவையில்லை. ஆனால் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனுக்கு கேரியர் ப்ரோட்டீன் தேவை. அப்போ சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமாக ட்ராவல் ஆகுறது லிப்பிட் சாலுபிளாக இருக்கணும். ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் மூலமாக ட்ராவல் ஆகுறது வாட்டர் சாலுபிள் சப்ஸ்டன்சஸாக இருக்கணும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும். இந்த செல்லுக்கு மேலே இருக்கிறது லூமனு, இது மியூகோசா, மியூகோசல் செல். இது கீழே சப்மியூகோசாவில் இருக்க கேபிலரி ஆர் லாக்டியல். ஸோ சிம்பிள் டிஃப்யூஷன் என்னது? லிப்பிட் சிம்பிள் டிஃப்யூஷன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டா பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டா? பேசிவ் டிரான்ஸ்போர்ட். பேசிவ் டிரான்ஸ்போர்ட்னா அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டா அகேன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டா? அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அப்படின்னா ஹை டு லோ. ஸோ லூமனில் ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்குது, பிளட் வெசலில் லோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுது? டைரெக்டாக அந்த செல் மெம்பரேனை தாண்டி மியூகோசாக்கில் வந்துடுது. ஏன்னா அது லிப்பிட் சாலுபிள், அதனால் அது கேரியர் ப்ரோட்டீன் தேவையில்லை. டைரெக்டாக லூமன்லேருந்து மியூகோசல் செல்லுக்குள்ளே வந்துடுது. மியூகோசல் செல்லிருந்து பிளட் வெசலுக்குள்ளே போயிடுது. இதுதான் சிம்பிள் டிஃப்யூஷன். அதே ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனும் டைப் ஆஃப் பேசிவ் டிரான்ஸ்போர்ட். அப்போ ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். ஆனால் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன், அதாவது ஃபெசிலிட்டி எது கொடுக்குது? இந்த டிஃப்யூஷனுக்கு ஃபெசிலிட்டேட் எது பண்ணுது? கேரியர் பண்ணுது. அதனால தான் இந்த டிஃப்யூஷன் பேர் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஸோ இந்த கேரியர் ப்ரோட்டீன் என்ன பண்ணுது? லூமன்லேருந்து செல் மெம்பரேன் மேட் ஆஃப் ஃபேட் அது வழியாக அந்த இதில் இருக்க கேரியர் ப்ரோட்டீன் வழியாக செல்லுக்குள்ளே வருது. ஸோ எதுக்கு இதில் கேரியர் ப்ரோட்டீன் தேவை? ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டர் சாலுபிள் சப்ஸ்டன்ஸாக இருக்கணும். லிப்பிட் சாலுபிள் சப்ஸ்டன்ஸ்னால் நம்மளுக்கு கேரியர் தேவையில்லை, அது டைரெக்டாக இது வழியாக வந்துடும். அது வாட்டர் சாலுபிள் சப்ஸ்டன்ஸாக இருக்க ஒரே காரணத்தினால தான் கேரியர் தேவை. அதே மாதிரி இது பேசிவ் டிரான்ஸ்போர்ட்னால அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன்.
இப்போ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வரலாம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்னது? அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டா அகேன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டா? அகேன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட். ஸோ லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன். லூமனில் லோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது, இங்கே கேப்லரி ஆர் லாக்டியலில் ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அதே மாதிரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இன்னொன்று தேவை கேரியர் ப்ரோட்டீன். இங்கே பார்த்தீங்களா ஏடிபி பிரேக் டவுன் ஆகுதா? ஏடிபி தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன்னா அகேன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், அதாவது எதிர் நீச்சல் போட்டு போகிற மாதிரி. ஸோ ஏடிபியில் எனர்ஜியை யூஸ் பண்ணி லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷனான பிளட் வெசலுக்கு வருது. இதுதான் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். கேரியர் எதுக்கு தேவைப்படுது? ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனுக்கும் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் தேவை. சொல்ல மறந்துட்டேன், வாட்டர் சால்பிள் சப்ஸ்டன்சஸ்க்கு பிளட்டில் ட்ராவல் பண்ணும்போது, பிளட் என்ன வாட்டர் தான், பிளட்டில் ட்ராவல் பண்ணும்போது கேரியர் தேவையில்ல. லிப்பிட் சால்பிள் சப்ஸ்டன்சஸ்க்கு பிளட்டில் ட்ராவல் பண்ணும்போது கேரியர் தேவை. அதே மாதிரி செல் மெம்பரேனை தாண்டி போகிறதுக்கு செல் மெம்பரேன் மேட் ஆஃப் என்ன ஃபேட். ஸோ வாட்டர் சால்பிள் சப்ஸ்டன்ஸுக்கு கேரியர் தேவை. ஆனால் லிப்பிட் சால்பிள் சப்ஸ்டன்ஸுக்கு செல் மெம்பரேனை தாண்டி போகிறதுக்கு கேரியர் தேவையில்லை. ஸோ வாட்டர் சால்பிள் சப்ஸ்டன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஹைட்ரோஃபிலிக்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபிலிக்னா லவ் மாதிரி, வாட்டர் லவ்விங் சப்ஸ்டன்சஸ். அதே லிப்பிட் சால்பிள் சப்ஸ்டன்சஸ் வந்து ஹைட்ரோஃபோபிக்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது கேரியர் இல்லாமல் வாட்டரில் போக முடியாது. அதுவே லிப்பிடில் போகிறதுனால அது பேர் லிப்போஃபிலிக். ஆனால் வாட்டர் சால்பிள் சப்ஸ்டன்ஸ் லிப்போஃபோபிக் தான். மெயினாக நம்ம உடம்புல இருக்க ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வாட்டர்னால நம்ம ஹைட்ரோஃபோபிக் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த லிப்போஃபோபிக் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா நம்ம இதில் ஃப்ளோ ஆகிற எல்லாமே வாட்டர் தான். ஸோ வாட்டர் சால்பிள் சப்ஸ்டன்சஸ் ஹைட்ரோஃபிலிக், வாட்டர் லவ்விங். லிப்பிட் சால்பிள் சப்ஸ்டன்சஸ் ஹைட்ரோஃபோபிக். ஃபோபிக்னா ஃபியர். ஸோ இதுதான் வாட்டர் சால்பிள் சப்ஸ்டன்சஸ் ஹைட்ரோஃபிலிக்னு சொல்லலாம், லிப்பிட் சால்பிள் சப்ஸ்டன்சஸ் ஹைட்ரோஃபோபிக்னு சொல்லலாம். நம்ம பார்த்தோம்ல அப்சார்ப்ஷன் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் மூலமாக நடக்குது, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பேசிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ அதில் மெஜாரிட்டி ஆஃப் சப்ஸ்டன்சஸ் எப்படி அப்சார்ப் ஆகுதுன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான் அப்சார்ப் ஆகுது. இப்போ நம்ம அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபேட்டை பற்றி பார்க்கலாம். நம்ம டயட்ரி ஃபேட், அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஃபேட் என்னென்னு பார்த்தோம்னா ட்ரைகிளிசரைட், கொலஸ்ட்ரால் எஸ்டர், பாஸ்போலிபிட்ஸ். நம்ம இது வரைக்கும் முன்னாடி டைஜஷன் ஆஃப் ஃபேட்டில் ட்ரைகிளிசரைட்ஸ் தான் பார்த்தோம். ஏன்னா மேஜர் ஃபேட்டு ட்ரைகிளிசரைட் தான். கொலஸ்ட்ரால் எஸ்டரும் இருக்குது, பாஸ்போலிபிட்ஸும் டயட்டில் இருக்குது. அதான் டயட்ரி ஃபேட். ட்ரைகிளிசரைட்ஸ், கொலஸ்ட்ரால் எஸ்டர், பாஸ்போலிபிட்ஸ். இப்போ ஃபேட் எப்படி அப்சார்ப் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தோம்னா ஃபேட்ன்றது லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட்னு சொன்னோமா. ஃபேட் வந்து ஹைட்ரோஃபிலிக்கா ஹைட்ரோஃபோபிக்கா? லிப்பிட் சால்பிள். ஸோ அது ஹைட்ரோஃபோபிக். இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியில் எண்ணெயை ஊற்றுவார் பாருங்க. எண்ணெய் தண்ணியில் கலக்காமல், ஏன்னா எண்ணெய் லிப்பிட் சால்பிள், அதாவது ஹைட்ரோஃபோபிக். ஸோ மேலே பெரிய பெரிய ட்ராப்லெட்டாக ஃபார்ம் ஆயிருக்கா? இது மாதிரி தான் நம்ம சாப்பிட்ட டயட்ரி லிப்பிட் நம்ம கைமில் இப்படி தான் ஃபார்ம் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்த்த மாதிரி டயட்ரி ஃபேட் இதுதான் டயட்ரி ஃபேட். இதில் என்னென்ன இருக்குது? ட்ரைகிளிசரைட் இருக்குது, கொலஸ்ட்ரால் எஸ்டர் இருக்குது, பாஸ்போலிபிட்ஸ் இருக்குது. மெஜாரிட்டி ட்ரைகிளிசரைட்னால நம்ம அதை வச்சு தான் பார்க்குறோம். ஸோ இதுக்குள்ளே மூணுமே இருக்குது, ட்ரைகிளிசரைட், கொலஸ்ட்ரால் எஸ்டர், பாஸ்போலிபிட்ஸ். இப்போ இதுதான் இந்த கைம் வந்து வாட்டர் தானா? வாட்டரி செக்ரேஷன் தான். ஸோ இந்த வாட்டருக்கு மேலே அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ஃபேட் ட்ராப்லெட் மேலே தான் இருக்கும். ஸோ லைபேஸ்ன்றது அதுக்குள்ளே இருக்குது. அப்போ இது உள்ளே வந்தால் தான் ஃபேட் மேலே லைபேஸ் ஆக்ட் ஆக முடியும். அப்போ தான் இந்த லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட் ஸ்மால் ஃபேட் ட்ராப்லெட்ஸாக ஆகுதுன்னு சொன்னோம்ல. அதுக்கு பேர் என்ன சொன்னோம்? எமல்சிஃபிகேஷன். லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட்ஸ் ஸ்மால் ஃபேட் ட்ராப்லெட்ஸ் ஆகிறது பேர் தான் எமல்சிஃபிகேஷன். அந்த எமல்சிஃபிகேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். பைலில் இருக்கக்கூடிய பைல் சால்ட்ஸும் பாஸ்போலிபிட்ஸும் இந்த லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட்ஸை ஸ்மால் ஃபேட் ட்ராப்லெட்ஸாக மாற்றுது. இதுக்கு பேர் தான் எமல்சிஃபிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் டாட் வந்து பைல் சால்ட்டு, ப்ளூ கலர் டாட் வந்து பாஸ்போலிபிட்ஸ். பார்த்தீங்களா, இந்த கைமுக்கு மேலே தான் டயட்ரி லிப்பிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பைல் சால்ட்டும் பாஸ்போலிப்பிடும் சேர்ந்து அதை சின்ன சின்ன ட்ராப்லெட்டாக உடைக்குது. இதுக்கு பேர் தான் எமல்சிஃபிகேஷன். எப்படி உடைக்குன்னா அதை சரௌண்ட் பண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ட்ராப்லெட்டை சுற்றி இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது பைல் சால்ட், ப்ளூ கலரில் இருக்கிறது பாஸ்போலிப்பிட்ஸ், அதை சுற்றி உள்ளே கொண்டு வந்துடும், உள்ளவான். இப்போ
கைமுக்குள்ளே வந்துருச்சு. இந்த கைமில் தான் லைப்பேஸ் இருக்குன்னு சொன்னோம். லைப்பேஸ்ன்றது என்ன? பேங்க்ரியாட்டிக் லைப்பேஸாக இருக்கலாம், இன்டெஸ்டைனல் லைப்பேஸ் இருக்கலாம், எல்லாம் இன்டெஸ்டைனில் தான் இருக்குது. அந்த ஜூஸ் அந்த வாட்டரி ஃப்ளூயிடில் தான் இருக்குது. ஸோ இப்போ லைப்பேஸ் இதுக்கு மேலே ஆக்ட் ஆகலாம். இந்த ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் மேலே இந்த லைப்பேஸ் ஆக்ட் ஆகி உள்ளே இருக்க ட்ரைக்ளிசரைட்ஸ் எப்படி உடைக்கும்? கிளிசரால் ப்ளஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ். ட்ரைக்ளிசரைட்னா என்ன? ஒரு கிளிசராலோட ட்ரைனா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அட்டாச் ஆனது தான் ட்ரைக்ளிசரைட். ஸோ அது தனியாக கிளிசரால் ப்ளஸ் 3 ஃபேட்டி ஆசிட்ஸை தனியாக உடச்சிரும். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் எஸ்டர்னா கொலஸ்ட்ரால் ப்ளஸ் ஃபேட்டி ஆசிட் பேர் தான் கொலஸ்ட்ரால் எஸ்டர். இதே கொலஸ்ட்ராலையும் ஃபேட்டி ஆசிடையும் தனியாக பிரிச்சிடும். அதே மாதிரி பாஸ்போலிபிட்ஸையும் பிரேக் டவுன் பண்ணிடும். ஸோ லைப்பேஸ் வந்து அப்படியே இதோட பிரேக் டவுன் பண்ணி சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் ஆக்கிடு. அதே மாதிரி தான் சுற்றி இருக்கு பாருங்க, பைல் சால்ட்ஸும் பாஸ்போலிபிட்ஸும் சுற்றினதுனால தான் இது உள்ளே வந்துச்சு. ஸோ இப்போ இது சின்ன சின்ன ட்ராப்லெட்டாக உடஞ்சி இதுக்கு பேர் தான் மைசீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. MICELLES. ஸோ என்ன ஆகுது? நம்ம சாப்பிட்ட டயட்டரி லிப்பிடு கைம் மேலே ட்ராப்லெட்டாக இருக்குது. ஏன்னா அது ஹைட்ரோஃபோபிக். இந்த டயட்டரி லிப்பிட் என்னவா இருக்கலாம்? ட்ரைக்ளிசரைட் தான் காமன், அதாவது மெஜாரிட்டி ஆஃப் டயட்டரி லிப்பிட் ட்ரைக்ளிசரைட். அது போக பாஸ்போலிபிட் கொலஸ்ட்ரால் எஸ்டர். அது உள்ளே வந்தால் தான் லைப்பேஸால் ஆக்ட் பண்ண முடியும். அது பாட்டுக்கு மேலே மிதந்துட்டு இருக்கு. ஸோ அதை சின்ன ட்ராப்பாக உடச்சி உள்ளே கொண்டு வரது வேலை பைல் சால்ட்ஸ் அண்ட் பாஸ்போலிபிட்ஸ். பைல் சால்ட்ஸும் பாஸ்போலிபிட்ஸும் அதை சரௌண்ட் பண்ணி சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸாக உடச்சி உள்ளே கொண்டு வருது. இந்த சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸாக உடைக்கிறதுக்கு பேர் தான் எமல்சிஃபிகேஷன். ஸோ இப்போ அதை சுற்றி உள்ளே கொண்டு வந்துருச்சா? இதுதான் எமல்சிஃபைடு ஃபேட் ட்ராப்லெட்ஸ். இது லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட். ஸோ இப்போ உள்ளே வந்ததுனால லைப்பேஸால் ஆக்ட் ஆக முடியும். லைப்பேஸ் என்ன பண்ணும்? ட்ரைக்ளிசரைடை பிரேக் டவுன் பண்ணும், கொலஸ்ட்ரால் எஸ்டரை பிரேக் டவுன் பண்ணும், பாஸ்போலிபிட்ஸை பிரேக் டவுன் பண்ணும். பிரேக் டவுன் பண்ணதுனால இது இந்த எமல்சிஃபைடு ஃபேட் ட்ராப்லெட் இன்னும் சின்னதாக உடஞ்சிட்டு. இதுக்கு பேர் தான் மைசீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இப்போ பார்த்தோன்னா இந்த லூமன் ஸ்மால் இன்டெஸ்டைனில் தானே அப்சார்ப்ஷன் நடக்குது, அங்கே வில்லை தானே இருக்குது. ஸோ இப்போ நம்ம எப்படி அந்த மியூகோசல் செல்லுக்குள்ளே இந்த ஃபேட் போகுன்றதை இந்த மியூகோசல் செல்லை மட்டும் ஜூம் பண்ணி இவ்வளோ பெரிய செல்லாக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுதான் மைசீல். இதில் தான் பிரேக் டவுன் ஆன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த வில்லஸ் மேலே இருக்க அந்த மியூகோசல் செல்லை தான் ஜூம் பண்ணியிருக்கேன். ஸோ இது மைசீல். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, மைசீல் இது பக்கத்தில் வந்து அந்த கிளிசரால், ஃபேட்டி ஆசிட், கொலஸ்ட்ராலு, அந்த பிரேக் டவுன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடும். இப்போ ரிலீஸ் பண்ணதுனால இதெல்லாமே ஃபேட்டோட பிரேக் டவுன் ப்ராடக்ட்ஸாக நான் என்ன சொல்லியிருக்கேன்? செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணுறதுக்கு லிப்பிட் சாலுபிள், ஃபேட்ன்றது லிப்பிட் சாலுபிள் தானே. லிப்பிட் சாலுபிள் சப்ஸ்டன்ஸு செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணுறதுக்கு கேரியர் ப்ரோட்டீன் தேவையில்லையா? தேவையில்லை. ஸோ மைசீல் வந்து இந்த மியூகோசல் செல் பக்கத்தில் வந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடும். இது சிம்பிள் டிஃப்யூஷன். ஏன்னா லிப்பிட் சாலுபிள், அதனால கேரியர் ப்ரோட்டீன் தேவையில்லை. சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமாக மியூகோசல் செல்லுக்குள்ளே வந்துருச்சு. இதுதான் அந்த பிரேக் டவுன் ப்ராடக்ட்ஸ், அந்த டயட்ரி லிப்பிடோட பிரேக் டவுன் ப்ராடக்ட்ஸ். கிளிசரால், ஃபேட்டி ஆசிட், கொலஸ்ட்ரால், பாஸ்போலிபிடோட பிரேக் டவுன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ என்ன ஆகுது? இந்த மியூகோசல் செல்லுக்குள்ளே செல் ஆர்கனலிஸ் இருக்குமா? நம்ம செல் ஆர்கனலிஸ் பார்த்துருப்போம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு ஒரு ஆர்கனலி இருக்குது. இப்போ செல்லுக்குள்ளே செல் ஆர்கனலிஸ் இருக்கும். அந்த ஆர்கனலிஸில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். அதான் ERன்னு ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தோன்னா அதுதான் சிந்தட்டிக் மெஷினரி ஆஃப் செல்லுன்னு சொல்லுவாங்க. சிந்தசிஸ்னா என்னது? செய்கிறது. ஸோ அந்த செய்யக்கூடிய செல் ஆர்கனலி தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணுது? அந்த பிரேக் டவுன் ப்ராடக்ட்ஸ் எப்படி சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமாக மைசீல்ஸ்லேருந்து வெளியில் வந்து மியூகோசல் செல்லுக்குள்ளே வந்துச்சா, இந்த எல்லாத்தையும் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் திருப்பி பழைய மாதிரியே ஆக்கிடுது. ட்ரைக்ளிசரைட், கொலஸ்ட்ரால் எஸ்டர், பாஸ்போலிபிட்ஸ் இதை தான் பிரேக் டவுன் பண்ணி நம்ம இப்படி கொண்டு வந்தோம். திருப்பி அந்த பிரேக் டவுன் ஆன ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அந்த ட்ரைக்ளிசரைட், கொலஸ்ட்ரால், பாஸ்போலிபிட்ஸாக ஃபார்ம் ஆயிடுது. இதுக்கு நீங்கள் அந்த சந்தானம் கம்பெனி ஞாபகம், அதுக்கு பருத்தி முட்டை குடவுலே இருந்துக்கலாம். ஏன் பிரேக் டவுன் பண்ணுறோன்னா அப்போ தான் அப்சார்ப் பண்ண முடியும். ஸோ அப்சார்ப் பண்ணிட்டு திருப்பி அதை ஃபார்ம் பண்ணிடுறோம். ட்ரைக்ளிசரைட், கொலஸ்ட்ரால் எஸ்டர், பாஸ்போலிபிட் ஃபார்ம் பண்ணி இப்போ செல் ஆர்கனலிஸில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சிந்தட்டிக் மிஷினரி. கால்கை அப்பேரட்டஸ் பார்த்தீங்கன்னா அதான் பேக்கேஜ் பண்ணுறது. இப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ன்றது கிச்சன் மாதிரி, ஹோட்டலில் இருக்க கிச்சன் மாதிரி அதான் செய்கிறது. ஸோ பார்சல் வாங்குற இடம் தான் கால்கை அப்பேரட்டஸ். அதை கட்டி பேக்கேஜ் பண்ணி வெளில அனுப்புறது. ஸோ இப்போ இந்த பிரேக் டவுன் ப்ராடக்ட்ஸ்லேருந்து திருப்பி பழைய மாதிரி ட்ரைக்ளிசரைட், கொலஸ்ட்ரால் எஸ்டர், பாஸ்போலிபிட் செஞ்சுட்டோம். இப்போ கால்கை அப்பேரட்டஸ் எல்லாத்தையும் திருப்பி ஒரு ட்ராப்லெட் ஆஃப் பேக் பண்ணி, ஆனால் இப்போ ஒரு ப்ரோட்டீன் கோட் இருக்குது. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் ப்ரோட்டீன் கோட். ப்ரோட்டீன் கோட்டோட சேர்த்து பேக் பண்ணிடுது. இதுக்கு பேர் தான் கைலோமைக்ரான். திருப்பி அந்த ஃபேட் ட்ராப்லெட் ஃபார்ம் பண்ணுது, ஆனால் அதை சுற்றி ஒரு ப்ரோட்டீன் கோட் இருக்குது. இந்த இதுக்கு பேர் தான் கைலோமைக்ரான். இந்த கைலோமைக்ரான் மியூகோசல் செல்லிருந்து
நம்ம பார்த்துருப்போம் அப்சார்ப்ஷன் என்னது லூமன்ல இருந்து பிளட் வெசல் ஆர் லாக்டியல். ஏன் லாக்டியல் கொண்டு வந்துட்டே இருந்தோம்னா இந்த ஃபேட் வந்து பார்த்தோம்னா இப்போ கைலோமைக்ரான்குள்ளே தான் இந்த ஃபேட் எல்லாமே இருக்குது. இது பெரிய ட்ராப்லெட், இதால் அந்த சின்ன கேப்லரிஸ்குள்ளே போக முடியாது. ஸோ லாக்டியல்ஸ்குள்ளே போகுது கைலோமைக்ரான். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் லாக்டியல்ஸ் பார்த்தீங்கன்னா டு அப்சார்ப் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சப்ஸ்டன்சஸ் தட் ஆர் டூ லார்ஜ் டு என்டர் த பிளட் ஸ்ட்ரீம் டைரக்ட்லி. ஸோ டைரெக்டாக கேப்லரி போக முடியாது, ஆனால் அதனால லாக்டியலுக்குள்ளே போகுது. லாக்டியல்ன்றது லிம்ஃப் வெசல், அதுக்குள்ளே போய் ஒரு ரூல் இருக்குது. லிம்ஃப் வெசல் எல்லாமே கடைசியாக பிளட்டில் தான் அந்த லிம்ஃப் வெசலில் இருக்க கண்டென்ட்ஸை போர் பண்ணும். ஸோ என்னதான் லாக்டியலுக்குள்ளே வந்தாலும் ஒரு வழியாக கைலோமைக்ரான்ஸ் கடைசியாக பிளட்டுக்குள்ளே போயிடும். இங்கே ஏன் போக மாட்டேங்குன்னா இது லார்ஜாக இருக்கிறதுனால டைரெக்டாக லாக்டியலுக்கு போகுது, கேப்லரிக்குள்ளே போகாமல். ஸோ லாக்டியல்ன்றது லிம்ஃப் வெசல், கைலோமைக்ரான் பெருசாக இருக்கிறதுனால கேப்லரிக்குள்ளே போகாமல் அந்த லிம்ஃப் வெசலான லாக்டியலுக்குள்ளே போகுது. ஒரு ரூல் இருக்குது, லிம்ஃப் வெசல் ஃபைனலி போர் தேர் கண்டென்ட்ஸ் இன்டூ பிளட். அது மூலமாக கடைசியாக ஒரு வழியாக அந்த ஃபேட்டு, அதை நம்ம பிரேக் டவுன் பண்ண ஃபேட்டை கேரி பண்ண கைலோமைக்ரான் பிளட்டுக்கு ரீச் ஆகுது. ஸோ இதுதான் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபேட். திருப்பி பார்த்தோன்னா டயட்ரி ஃபேட் அப்படியே நம்ம கைம் வந்து வாட்டர் மாதிரி தான். ஸோ ஃபேட்டுன்றது ஹைட்ரோஃபோபிக், ஸோ அதுக்கு மேலே மிதந்துட்டு இருக்கும். லைப்பேஸ் வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்தால் தான் லைப்பேஸால் ஆக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் எம்எல்சிஃபை பண்ணுறோம். எம்எல்சிஃபை பண்ணுறதுனா லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட்ஸை ஸ்மால் ஃபேட் ட்ராப்லெட்ஸாக மாற்றுறோம். அப்படி மாற்றுறப்ப இந்த லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட்டை இந்த ஸ்மால் ஃபேட் ட்ராப்லெட், அதாவது இந்த எம்எல்சிஃபை ட்ராப்லெட்டை சுற்றி பைல் சால்ட்ஸும் பாஸ்போலிபிட்ஸும் இருக்குது. அது சுற்றி சின்ன சின்னதாக உடச்சி அது சுற்றி இருக்கிறதுனால தான் உள்ளே வருது. உள்ளே வந்தோடனே லைப்பேஸ் அதுக்கு மேலே ஆக்ட் ஆகி இதுக்குள்ளே இருக்க ட்ரைக்ளிசரைட், கொலஸ்ட்ரால் எஸ்டர், பாஸ்போலிபிட், அது 3 தானே டயட்ரி லிப்பிட்ஸ், அதெல்லாம் உடச்சி இன்னும் சின்ன சின்னதாக ஆகுது. இதுக்கு பேர் தான் மிஷெல்ஸ். இதையும் சுற்றி பைல் சால்ட்ஸ், பாஸ்போலிபிட் இருக்குது. அதை சுற்றினா தான் அது உள்ளே வர முடியும், இல்லாட்டி அது மிதந்துட்டு தான் இருக்கும். இது பைல் சால்ட்ஸும் பாஸ்போலிபிட்ஸும் உடச்சி அதை சுற்றி இருக்கிறதுனால தான் அது உள்ளே வருது. இந்த வாட்டரி செக்ரீஷன், வாட்டரியாக இருக்க கைமுக்குள்ளேயே வருது. ஸோ இந்த மிஷெல் என்ன பண்ணுது, இப்போ இது லூமன், லூமனில் தான் மிஷெல் இருக்குது. இந்த மிஷெல் வந்து மியூகோசல் செல்லுக்குள்ளே எப்படி போகுது, இந்த மியூகோசல் செல் தான் வில்லை மேலே இருக்கு. வில்லைன்றது மியூகோசால தானே இருக்குது, அதுக்கு மேலே இருக்க தானே மியூகோசல் செல். இந்த ஒரு செல்லை தான் ஜூம் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் மிஷெல். இதுக்குள்ளே பிரேக் டவுன் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த மிஷெல் என்ன பண்ணும், மியூகோசல் செல் பக்கத்தில் வந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடும். ரிலீஸ் பண்ணதெல்லாம் மியூகோசல் செல்குள்ளே எப்படி போகும், ஏன்னா அதெல்லாம் லிப்பிட் சாலபிள். ஸோ செல் மெம்பரேனை தாண்டி உள்ளே போகிறது கேரியர் தேவையில்லை, சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமாக உள்ளே வந்துடுது. உள்ளே வந்தோடனே என்ன ஆகுது, அந்த பருத்தி முட்டை தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமான சிந்தட்டிக் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் செல் ஆர்கனலி, அது சிந்தட்டிக் மெஷினரின்னு சொல்லுவாங்க, அதாவது உற்பத்தி செய்கிறது. அது என்ன பண்ணுது, பிரேக் டவுன் ப்ராடக்ட்ஸை வச்சு திருப்பி அந்த டயட்ரி லிப்பிட்ஸான ட்ரைக்ளிசரைட், கொலஸ்ட்ரால் எஸ்டர், பாஸ்போலிபிட்ஸை செஞ்சிருது. ஸோ பேக்கேஜ் என்ன சொன்னேன், பார்சல் புரோடம், கால்கை அப்பேரட்டஸ், இது எல்லாத்தையும் திருப்பி ஒரு ட்ராப்லெட்டாக மாற்றி அதை சுற்றி ஒரு ப்ரோட்டீன் கோட் போட்டுருது. அதுக்கு பேர் தான் கைலோமைக்ரான். ஸோ இது பெருசாக இருக்குது, இது டேரெக்டாக கேப்லரிக்குள்ளே போக முடியாது, அதனால் லிம்ஃப் வெசலான லாக்டியலுக்கு போகுது. ஸோ லாக்டியலோட ஃபங்க்ஷன் என்னது, டு அப்சார்ப் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சப்ஸ்டன்சஸ் தட் இஸ் டூ லார்ஜ் டு என்டர் த பிளட் ஸ்ட்ரீம் டைரக்ட்லி. ஸோ ஃபஸ்ட்டு லிம்ஃப் வெசல் மூலமாக வந்து, அதுக்கப்புறம் அந்த ரூல் படி என்னது, லிம்ஃப் வெசல்ஸ் ஃபைனலி போர் த கண்டென்ட்ஸ் இன்டூ பிளட். ஒரு வழியாக கைலோமைக்ரான் பிளட்டுக்குள்ளே போயிடுது. ஸோ டயட்ரி ஃபேட் லார்ஜ் ட்ராப்லெட், டயட்ரி ஃபேட்டில் என்ன இருக்குது, கொலஸ்ட்ரால் எஸ்டர், ட்ரைக்ளிசரைட், பாஸ்போலிபிட். இந்த லார்ஜ் ட்ராப்லெட்டை எம்எல்சிஃபை பண்ணுறது பைலில் இருக்கக்கூடிய பைல் சால்ட்ஸ் அண்ட் பாஸ்போலிபிட்ஸ். நம்ம கம்போசிஷன் ஆஃப் பைல் பார்த்தோம்ல, அதில் பைல் சால்ட், பாஸ்போலிபிட் இருந்துச்சா, அதுதான் இந்த லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட்டை ஸ்மால் ஃபேட் ட்ராப்லெட்டாக மாற்றி மேலே மிதந்துட்டு இருக்க அந்த ஃபேட் ட்ராப்லெட்டை உள்ளே கொண்டு வருது. ஸோ அந்த மேலே மிதந்துட்டு இருந்த பெரிய ட்ராப்லெட் சின்ன சின்னதாக உடஞ்சி உள்ளே வந்துடுச்சு. அப்போ தான் லைப்பேஸ் ஆக்ட் பண்ண முடியும். லைப்பேஸ் என்ன பண்ணுது, இந்த எம்எல்சிஃபை ட்ராப்லெட்ஸ்குள்ளே இருக்க ட்ரைக்ளிசரைட்ஸ், கொலஸ்ட்ரால் எஸ்டர், பாஸ்போலிபிட்ஸை பிரேக் டவுன் பண்ணுது. பிரேக் டவுன் பண்ணி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, மிஷெல்ஸ். இதே இன்னும் நிறையா தான் உடஞ்சிருது. எம்எல்சிஃபை ட்ராப்லெட்ஸே நிறையா சின்ன சின்னதாக உடஞ்சிது. இதுக்கு பேர் தான் மிஷெல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷெலுக்குள்ளே இந்த பிரேக் டவுன் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போதைக்கு மிஷெலை சுற்றியும் பாஸ்போலிப்பிடும் பைல் சால்ட்டும் இருக்குது. அதான் சுற்றி டாட் போட்டிருக்கேன் பாருங்கள், ரெட் கலர் டாட்டுன்றது பைல் சால்ட், ப்ளூ கலர் வந்து பாஸ்போலிப்பிட். இது சுற்றினா தான் அது உள்ளே வர முடியும், இல்லாட்டி மேலே மிதந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மிஷெல் என்ன பண்ணும், இந்த பக்கத்தில் வந்து அதோட கண்டென்ட்ஸை ரிலீஸ் பண்ணுது. பார்த்தீங்களா, மியூகோசல் செல் பக்கத்தில் வந்துட்டு இதுதான் மியூகோசல் செல். மியூகோசல் செல் பக்கத்தில் வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சா, அந்த சப்ஸ்டன்சஸ் இந்த ரெட் கலர் ஆரோ மூலமாக உள்ளே வருது. இப்படி சிம்பிள் டிஃப்யூஷன். ஸோ இந்த பிரேக் டவுன் ப்ராடக்ட்ஸ் ரீஃபார்ம்ட் இன் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், சிந்தட்டிக் மெஷினரி சொன்னோம்ல, திருப்பி பேக்கேஜ்ட் இன்டூ ஃபேட் ட்ராப்லெட் சரௌண்டட் பை ப்ரோட்டீன் கோட். அதுக்கு பேர் தான் கைலோமைக்ரான். ஸோ பேக்கேஜ் பண்ணுறது கோல்கை அப்பேரட்டஸ்,
ப்ரோட்டீன் கோட்டால் சுற்றிடும், இதுக்கு பேர் கைலோமைக்ரான். கைலோமைக்ரான் லாக்டியலுக்குள்ளே போயிடுது. இதுதான் ஃபேட் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் பார்த்தோன்னா மேஜராக ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் நடக்கும். அதுதான் பிரின்சிபல் ஆர்கன் ஆஃப் அப்சார்ப்ஷன், ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷன் என்ன, லூமன்லேருந்து மியூகோசாவை தாண்டி சப்மியூகோசாவில் இருக்க பிளட் ஆர் லிம்ஃப் வெசலுக்கு போகுது. அதுதான் அப்சார்ப்ஷனோட டெஃபினேஷன். ஸோ மவுத்தில் அப்சார்ப்ஷன் நடக்கும்னா நடக்காது, ட்ரக்ஸ் தான் அப்சார்ப் ஆகும். ட்ரக்ஸ் எப்படி மவுத் போச்சுன்னா, நம்ம சில சமயம் ட்ரக்ஸை அதாவது அந்த மாத்திரையை நாக்கு கடியில் வைப்போம், அதான் சப்லிங்குவல், அதாவது நாக்கு கீழே. அப்போ அப்சார்வ் ஆகிற ட்ரக்ஸ் தான் டங்கில், அதான் மவுத்தில். மிச்சப்படி எதுவும் அப்சார்வ் ஆகாது. ஸ்டொமக்கில் வாட்டரு, சிம்பிள் சுகர், ஆல்கஹால் 20% ஆல்கஹால் ஸ்டொமக்கில் அப்சார்ப் ஆகும். 80% ஆல்கஹால் மீதி இருக்குது ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சார்ப் ஆகும். லார்ஜ் இன்டெஸ்டைன் பார்த்துருக்காங்க, டைஜஷன் நடக்காது. மெயினாக அந்த அன்டைஜஸ்டட் மேட்டரில் இருக்க வாட்டர், எலக்ட்ரோலைட்ஸ், அது போக ட்ரக்ஸ், நம்ம ஆனல் ஓப்பனிங் வழியாக ரத்தத்துக்குள்ளே வைக்கிற ட்ரக்ஸ் அப்சார்ப் ஆகும். ஸோ இதுதான் சம்மரி. மேஜர் அப்சார்ப்ஷன் எங்கே நடக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைன். மவுத்தில் ட்ரக்ஸ், சப்லிங்குவலாக நாக்கடியில் மாத்திரை வைக்கும்போது அங்கே அப்சார்ப் ஆகுது. ஸ்டொமக்கில் வாட்டர் அப்சார்ப் ஆகுது, சிம்பிள் சுகர் அதாவது மோனோசாக்ரைட்ஸ் அப்சார்ப் ஆகுது, ஆல்கஹால் 20% அப்சார்ப் ஆகுது. ரிமைனிங் 80% ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் அப்சார்ப் ஆகுது. லார்ஜ் இன்டெஸ்டைனில் வாட்டர், சில எலக்ட்ரோலைட்ஸ் லைக் சோடியம், அதுக்கப்புறம் ட்ரக்ஸ். இப்போ நம்ம இந்த லெசனில் இருக்க கொஷின்ஸ் பார்த்துலாம். அப்சார்ப்ஷன் என்னது, ஃப்ரம் லூமன் த்ரூ மியூகோசா இன்டு blood or lymph vessel in submucosa. Where are blood vessels and lymph vessels located? எந்த லேயரில் லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க, submucosa. Absorption occurs by என்னது, அந்த transport mechanism. ஸோ இப்போ வாட்டர் சால்பிள் சப்ஸ்டன்ஸ் வெர்சஸ் லிப்பிட் சால்பிள் சப்ஸ்டன்ஸ். வாட்டர் சால்பிள் சப்ஸ்டன்ஸோட இன்னொரு பேர் என்னது, ஹைட்ரோஃபிலிக். லிப்பிட் சால்பிள் சப்ஸ்டன்ஸோட இன்னொரு பேர் என்ன, ஹைட்ரோஃபோபிக். வாட்டர் சால்பிள் சப்ஸ்டன்ஸுக்கு எப்போ கேரியர் தேவை, செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணும்போது. லிப்பிட் சால்பிள் சப்ஸ்டன்ஸுக்கு எப்போ கேரியர் தேவை, பிளட்டில் ட்ராவல் பண்ணும்போது. வாட்டர் சால்பிள் சப்ஸ்டன்ஸ்க்கு எப்போ கேரியர் தேவையில்ல, பிளட்டில் ட்ராவல் பண்ணும்போது. லிப்பிட் சால்பிள் சப்ஸ்டன்ஸ்க்கு எப்போ கேரியர் தேவையில்ல, செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணும்போது. டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பேசிவ் டிரான்ஸ்போர்ட். ஆக்டிவ் வெர்சஸ் பேசிவ் டிரான்ஸ்போர்ட். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா அகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், requires energy, requires carrier protein. Passive transport along concentration gradient does not require energy. அதுவே facilitated transportனா கேரியர் ப்ரோட்டீன் தேவை. சிம்பிள் டிஃப்யூஷனுக்கு கேரியர் ப்ரோட்டீன் தேவையில்லை. கேரியர் ப்ரோட்டீன் ரெக்வயர்ட் இன் விச் டிரான்ஸ்போர்ட், எந்தெந்த டிரான்ஸ்போர்ட், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் பேசிவ் டிரான்ஸ்போர்ட் என்ன, சிம்பிள் டிஃப்யூஷன், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன்னா அலாங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் தான், ஆனால் கேரியர் ப்ரோட்டீன் தேவை. அப்படின்னா என்ன அர்த்தம், செல் மெம்பரேனை டைரெக்டாக கிராஸ் பண்ண முடியல. ஸோ அது ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் மூலமாக நடக்கிற டிரான்ஸ்போர்ட் ஆகிற சப்ஸ்டன்ஸ் இது வாட்டர் சால்பிள் சப்ஸ்டன்ஸ். டயட்ரி லிப்பிட்ஸ் என்னென்னு பார்த்தோம், ட்ரைக்ளிசரைட்ஸ், கொலஸ்ட்ரால் எஸ்டர், ஃபாஸ்ஃபோலிப்பிட்ஸ். நம்ம மேஜர் ட்ரைக்ளிசரைட்ஸ். ஃபேட் அப்சார்ப்ஷன் பார்த்தோன்னே அதுதான், அந்த லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட் எம்எல்சிஃபை ஆகி ஸ்மால் ஃபேட் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது எம்எல்சிஃபிகேஷன் எதனால நடக்குது, பைல் சால்ட்ஸும் ஃபாஸ்ஃபோலிப்பிட்னால நடக்குது. அந்த ஸ்மால் ஃபேட் ட்ராப்லெட்ஸ் சுற்றி பைல் சால்ட்டும் ஃபாஸ்ஃபோலிப்பிடும் இருக்கிறதுனால அது உள்ளே வந்துடுது, அதாவது அந்த கைமுக்குள்ளே வந்துடுது. அங்கே தான், இல்லாட்டி மேலே அந்த லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட்ஸ் அதுக்கு மேலே மிதந்துட்டு தான் இருந்துச்சு. உள்ளே வர்றதுக்கு பைல் சால்ட்டும் ஃபாஸ்ஃபோலிப்பிடும் அதை சுற்றணும். அதுக்கப்புறம் அது மேலே லைபேஸ் ஆக்ட் ஆகி மிஷெல்ஸ் ஃபார்ம் ஆகுது. மிஷெல்ஸ் அதோட கண்டென்ட்ஸை மியூகோசாக்குள்ளே கொடுக்குது. அந்த பிரேக் டவுன் ப்ராடக்ட்ஸை எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் திருப்பி ட்ரைக்ளிசரைட், கொலஸ்ட்ரால் எஸ்டர், ஃபாஸ்ஃபோலிப்பிட் ஃபார்ம் பண்ணுது. அதை கால்கை அப்பரட்டஸ் பேக் பண்ணி சுற்றி ஒரு ப்ரோட்டீன் கோட் போட்டுருது. இப்போ இந்த ஃபேட் ட்ராப்லெட் சரௌண்டட் பை ப்ரோட்டீன் கோட் பேர் கைலோமைக்ரான். எதுக்குள்ளே போகுது, லாக்டியல் ஃபைனலாக பிளட்டுக்குள்ளே போர் பண்ணிடும். ரூல் ஆஃப் லிம்ஃப் வெசல் பார்த்தோம்ல, லிம்ஃப் வெசல்ஸ் ஃபைனலி போர் their secretions into லாக்டியல்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் லாக்டியல் என்னது, லார்ஜ் சப்ஸ்டன்சஸ், அதாவது இந்த ஃபேட் மாதிரி கைலோமைக்ரான் டைரெக்டாக கேப்லரி போக முடியாது, ஏன்னா அது சின்னது. ஸோ ஃபஸ்ட்டு லாக்டியல் போய் லாக்டியலுக்குள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் லிம்ஃப் வெசலோட ரூல் என்னது, லிம்ஃப் வெசல் எப்பயுமே கடைசியில் அதுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் பிளட்டுக்குள்ளே போர் பண்ணிடும். ஸோ ஒரு வழியாக கைலோமைக்ரான் பிளட்டுக்கு ரீச் ஆயிரும். ஓகே, அதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.